வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா CBSE Board Grade 12 Mathematics book நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். Chapter 3 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல Properties of Matrix Addition. So Matrix Addition எப்படி ஆட் பண்ணணும்ங்கறது previous வீடியோல பார்த்திருந்தோம். இதோட ப்ராப்பர்ட்டீஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்கங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். First one பாத்தீங்கன்னா commutative law. So commutative law means A equivalent to Aij, B equivalent to Bij or matrices of same order. நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, ஆர்டர் சேமா இருந்ததுன்னா commutative ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லணும்னா A plus B equivalent to B plus A. A and B ஆட் பண்ணுறதும் B and A ஆட் பண்ணுறதும் both are all equal value இருக்கும் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்டரில் நம்ம எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அடுத்து அசோசியேட்டிவ்னா 3 matrices வேணும். For any 3 matrices A equivalent to Aij, B equivalent to Bij, C equivalent to Cij of the same order m by n. ஒரே ஆர்டரில் நமக்கு 3 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா செக் அசோசியேட்டிவ் லான்னு கொடுத்தாங்கன்னா A plus B plus C equivalent to A plus B plus C நம்ம எடுத்துக்கலாம். ஸோ A plus B ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சியோடு ஆட் பண்ணுறதும் A plus B plus Cயும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு செகண்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் லா. தேர்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டினாலே ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம பார்க்குறது நமக்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷனை பொறுத்தவரை 0 எந்த மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணால் நமக்கு கிவன் மேட்ரிக்ஸே வரும். adding addition வந்துட்டாலே நமக்கு 0 தான். ஸோ 0 is the additive identity for matrix addition. ஸோ மேட்ரிக்ஸ்லேயும் நம்ம 0 ஆர்டரில் 0 மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணலாம். அப்போ A plus 0 equivalent to 0 plus A equivalent to A. இதுதான் நமக்கு existence of additive identity property. அடுத்து இன்வெர்ஸ். ஸோ இன்வெர்ஸ்னா ப்ளஸில் இருந்ததுன்னா மைனஸில் எழுதி நமக்கு டோட்டல் வேல்யூ ஐடென்டிட்டி வேல்யூவாக 0 எக்ஸிஸ்ட் ஆகுதா, அதுதான் ரிசல்ட். minus A is the additive inverse of A or negative of A. நமக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நெகட்டிவ் வேல்யூ பார்க்குறது தான் additive inverse சொல்கிறோம். let A equivalent to Aij be many matrix, ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறாங்க. then minus A இங்கே என்னென்ன வேல்யூலாம் ப்ளஸில் இருக்கும் மைனஸில் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், மைனஸில் இருந்தால் நெகட்டிவாக ப்ளஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும். such that the condition of A plus minus A equivalent to minus A plus A. A and minus A ஓட வேல்யூ minus A plus A ஓட வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், ஈக்குவலண்ட் டு 0. ஸோ இந்த மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், அடுத்து ஐடென்டிட்டி, அடுத்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துடணும். அடுத்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது சேர்த்து பார்த்துடலாம். இப்போ A equivalent to Aij and B equivalent to Bij be 2 matrices of the same order m by n. K and L are scalars. ரெண்டு ஸ்கேலார் கொடுக்குறாங்க, ரெண்டு மேட்ரிக்ஸ் ரிலவெண்ட்டாக கொடுக்குறாங்கன்னா K of A plus B equivalent to KA plus KB. மேட்ரிக்ஸோட டோட்டல் வேல்யூ பார்த்துட்டு மல்டிப்ளை பண்ணுறதும் மேட்ரிக்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணிட்டு டோட்டல் வேல்யூ பார்க்குறதும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து K plus L இந்த ஸ்கேலர்ஸ் ஆஃப் A equivalent to KA plus LA இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து K of A plus B equivalent to KA plus KB இதே பேட்டர்ன் தான் வரும். K plus L of A equivalent to K plus L of A that is KA plus LA. சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான், பட் மேட்ரிக்ஸை பொறுத்து எப்படி வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் நமக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் 8. If A equivalent to 8 0 4 minus 2 3 6 and B equivalent to 2 minus 2 4 2 minus 5 1, then find the matrix X such that 2A plus 3X equivalent to 5B. நமக்கு இந்த மாதிரி AB மேட்ரிக்ஸ் கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2 into A plus 3 into B, sorry 3 into X. X we don't know, நம்ம அதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். X equivalent to 5 into B. ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி அன்னோன் வேரியபிளாக எக்ஸ் மேட்ரிக்ஸ் பார்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். சொல்யூஷன். First we write the given data. A equivalent to 8 0 4 minus 2 3 6. B equivalent to 2 minus 2 4 2 minus 5 1. இப்போ கண்டிஷன் எழுது 2A plus 3X equivalent to 5B. அப்போ 3X equivalent to 5B minus 2A எழுதிக்கலாமா? அப்போ X equivalent to 1 by 3 of 5B minus 2A. கண்டிஷன்ஸை எழுதுங்க. நமக்கு என்ன வேரியபிள் தேவையோ அதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லா வேல்யூமே நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடணும். இப்போ 1 by 3 இதுக்கு ஒரு ஸ்கேலார் 5 into B மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 into A மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாமா? இப்போ ஆன்சர் பார்க்கலாம்.
x equal to 1 by 3 5 into a minus 2 into b எழுதிக்கலாம். So 5 into 2 minus 2 4 2 5 minus 5 1 இங்க minus 2 8 0 4 minus 2 3 6 இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 10 minus 10 இங்க 20 இது 10 இங்க பார்த்தீங்கன்னா minus 25 5 இதே மாதிரி minus 16 0 minus 8 minus of minus plus 4 ஆகும். இது minus 6 இது minus 12 இப்போ 1 by 3 ஆஃப் இது ஃபஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணுங்க. செகண்ட் வேல்யூ நமக்கு ஆர்டர் சேமாக இருக்கிறதுனால எலமெண்ட்ஸோட பொசிஷனும் சேமாக தான் எடுக்கணும். 20 minus 8 10 plus 4 minus 25 plus minus 6 இங்கே 5 plus minus 12 எழுதிக்கலாமா? இப்போ எழுதி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா என்ன வந்துக்கலாம் 1 by 3 ஆஃப் இது ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா minus 6 minus 10 இது 12 இங்கே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 14 இங்கே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா minus 31 இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 5 minus 12னா minus 7 இப்போ 1 by 3 இருக்குது. இந்த 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாமா டிவைட் பண்ணிடலாமா? ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா minus 2 கேன்சல் ஆனால் கேன்சல் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃப்ராக்ஷனில் மட்டும் எழுதிக்கலாம். அப்போ minus 10 by 3 12 by 3ங்கிறப்போ 4 14 by 3 நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேணாம் விட்டுடலாம். minus 31 by 3 and last one minus 7 by 3. This is our required the matrix. Yes, அவ்வளோதான். நமக்கு அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்தாங்களோ அதில் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். நம்ம பேசிக் கேல்குலேஷன் தான் இருக்கும். ஸோ நிதானமாக அந்த மைனஸ் ப்ளஸ் இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அடிஷன் அண்டு ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். கம்யூட்டேட்டிவ்லாம் அசோசியேட்டிவ்லாம் ஐடென்டிட்டிலாம் இன்வர்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அண்டு மல்டிப்ளிகேஷனோட ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் 8 ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் மட்டும் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நோட்ஸ் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.